ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழ்நாட்டின் மதுராந்தகத்தை தான் உற்று நோக்கி கொண்டிருந்தது. அதிமுக தலைமையிலான மாபெரும் பொதுக்கூட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்தியா முழுக்க ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள் மக்கள். லட்சோப லட்சம் மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு வந்திருந்த என்டிஏ கூட்டணியின் பொதுக்கூட்டம்தான் இன்று இந்தியா முழுக்க பேசுபொருளே. பிரதமர் மோடி தமிழகம் வந்ததும் இயற்கையே சூரியனை மறைத்துவிட்டது. எங்கும் மக்கள் வெள்ளம், மக்கள் கடல் போல காட்சி அளிக்கிறார்கள். இதுவே இந்த கூட்டணியின் வெற்றிக்கு சான்று என்று எடப்பாடியார் பேச ஆரம்பித்ததும் ஆர்ப்பரிக்க தொடங்கிய கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் நிறைவடையும் வரை ஆரவாரமும் மகிழ்ச்சியும் ஆர்ப்பரிப்பும் அடங்கவில்லை. இந்த நிகழ்வே திமுகவிற்கு இது இறுதி தேர்தல் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உறுதி எடுத்துவிட்டதை உணர்த்துகிறது. மேலும் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக இந்த 2026 தேர்தல் இருக்கப் போகிறது என்று யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நாளில் இருந்தே ஸ்டாலினுக்கு தூக்கம் தொலைந்து விட்டது. பின்னர் அதிமுக கூட்டணி ஒவ்வொரு நாளும் வலிமையாகிக் கொண்டே இருந்ததை பார்த்து பதைப்பதைப்பானது திமுகவிற்கு. தற்போது அந்த கூட்டணி கட்சியினர் அனைவரும் ஒரே மேடையில் ஒன்றிணைந்து நின்று ஒற்றுமையாக பேசிக் கொண்டிருப்பதையும் திமுகவை ஆட்சியை விட்டு வீட்டுக்கு அனுப்ப உறுதி பூண்டிருப்பதையும் பார்த்த பிறகு ஒட்டுமொத்த திமுகவுக்குமே தலையே சுற்றிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணியை பார்த்து அஞ்சி நடுங்கி போயிருக்கிறது திமுக. உரிய இடத்தையும் காலத்தையும் தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் உலகத்தையே ஆளலாம், நமக்கும் அதுக்கான காலம் வந்துவிட்டது என்று சொல்லி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப காலம் கனிந்துவிட்டது என்பதை உணர்த்தியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆக மக்களை வாட்டி வதைக்கும் திமுகவின் ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டி வந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு வீட்டுக்கு போவது உறுதியாகிவிட்டது என்றே பேசிக்கொள்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஆக ஒன்று திரண்ட அதிமுக கூட்டணியை பார்த்து பதறிப்போய் இருக்கிறதா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள்? 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணியின் வெற்றி பயணம் தொடங்கிவிட்டதா என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் டே உரிமை குரல் நிகழ்ச்சி.